ஓம் ஸ்ரீ கிருஷ்ணாய பரமாத்மனே நமஹ. பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் இந்த ஸ்லோகத்தில் ஒரு ஞானியை கடலோடு ஒப்பிடுகிறார். ஸ்லோகத்தை படிக்கலாம். ஆபூர்யமாணமச்சல பிரதிஷ்டம் சமுத்ரமாபஃ பிரவிஷந்தி யத்வத் தத்வத் காமாயம் பிரவிஷந்தி சர்வே சசாந்திமாப்னோதி ந காமகாமி. மிக அழகான கம்பீரமான ஒரு ஸ்லோகம். ஒரு பரந்து விரிந்த கடல், அது ஒரு நிமிஷம் நம்ம நினைச்சு பார்க்கணும். கடல் எப்படி இருக்கிறது? ஆபூரியமானம், எங்கும் நீர் நிறைந்திருக்கிறது, எல்லையற்றதாக இருக்கிறது. ஞானியும் அது மாதிரி நிறைவா இருக்காராம். அச்சல பிரதிஷ்டம், அச்சல பிரதிஷ்டம்னு சொன்னா அசையாததாக, அசையாததாகனா தன்னுடைய இருப்புக்கு எதையும் சார்ந்திராததாக இருக்கிறது. இண்டிபெண்டன்ட் சொல்றோம் இல்லையா? ஞானியும் தன்னுடைய மகிழ்ச்சிக்கு, தன்னுடைய இன்பத்திற்கு யாரையும் சார்ந்திருப்பதில்லை. இந்த உலகத்தையோ உறவுகளையோ பொருட்களையோ எதையும் சார்ந்திராமல் இருக்கிறார். அதுதான் கைவல்யம் அப்படின்னு பேரு. கைவல்யம்ங்கிற வார்த்தை ரொம்ப அழகான வார்த்தை. எதையும் சார்ந்திராத தன்மைன்னு அர்த்தம். இப்ப கடல்ல ரெண்டு விஷயம் என்னன்னா, நிறைஞ்சிருக்கு, நிறைவே வடிவான பரம்பொருளாக தன்னை இந்த ஞானி உணர்ந்திருக்கிறான். இப்படி கடல் நிறைவா இருக்கோ, நீரால் நிறைக்கப்பட்டிருக்கிறதோ, ஆபூரியமானம். அப்புறம் அச்சல பிரதிஷ்டம்னா அசையாததாக. எப்படி கடல் எதையும் சார்ந்திராததாக இருக்கிறதோ, கடலை தேடிதான் மற்ற எல்லாம் வருகிறதே தவிர, எல்லா நதிகளும் கடலை நோக்கி ஓடுகின்றன. ஆனா அத்தனைக்கும் சோர்ஸ் எதுன்னு பார்த்தா கடல். இந்த கடல் நீர் தான் ஆவியாகி மேகமாகி மழையாகி அதுதான் நதியாக அருவியாக ஓடைகளாக திரண்டு ஓடி திரும்பி கடலையே அடைகின்றனே தவிர, கடல் அந்த நீரை நம்பி இல்லை. இப்ப நதிகள்லேருந்து நீர் வந்தாதான் கடல் ரொம்ப அப்படிங்கிறது கிடையாது. எப்படி, என்ன அழகான உவமை பகவான் சொல்கிறார். ஆபக, ஆபகனா எல்லா நீர்கள் எல்லாம் சமுத்திரம் யத்வத்து பிரவிஷந்தி. சமுத்திரம்னா கடலை, யத்வத்து எப்படி, பிரவிஷந்தி நுழைகின்றனவோ அடைகின்றனவோ. நீர்கள் தான், நதிகள் தான் தேடிக்கொண்டு கடலை சென்று அடைகின்றன. அதுபோல எம் தத்வத்து காமாக எம் பிரவிஷந்தி சர்வே காமாக, எல்லா விதமான பொருட்களும் இன்பங்களும் இவனை தேடி வருகின்றன. இவன் அதை தேடி போவதில்லை, இவனை தேடி வருகின்றன. யாரை நோக்கி மற்ற விஷயங்கள் வருகின்றன அப்படின்னா என்ன? இவன் தன்னில் தான் இன்புற்று, தன்னில் தான் நிறைவே வடிவானவனாக, எதையும் சார்ந்திராதவனாக இருக்கிறான். இவனை தேடி உலக விஷயங்கள் பொருட்கள் எல்லாம் வரும். அவன்தான் சக சாந்திம் ஆப்னோதி, அவன்தான் உண்மையான அமைதியை பெறுகிறான். காமகாமி, காமகாமினா என்ன? பொருட்களையும் இன்பத்தையும் நாடி ஓடுறவன் உண்மையான அமைதியை பெறுவதில்லை. இந்த ஞானிதான் எதையும் சார்ந்திராத நிறைவே வடிவாக தன்னை உணர்ந்து கொண்டு எதன் பின்னாலும் ஓடாமல் இருக்கிறான் இல்லையா? இவனை தேடிதான் பொருட்களும் இன்பங்களும் வருகின்றன. அப்படி இருக்கான் இவன். அவன்தான் உண்மையான அமைதியை, ஆனந்தத்தை உணர்கிறான், மோட்சத்தை உணர்கிறான். பொருட்களையும் இன்பங்களையும் இந்த உலக விஷயங்களையும் உண்மை என்று தேடி தேடி போகிறானே, அவன் ஒரு பொழுதும் சாந்தியை அடைவதில்லை. இந்த சாந்திங்கிற வார்த்தை அவ்வளவு முக்கியம். உண்மையான அமைதி வாழ்க்கையில எப்ப கிடைக்கும்னா, ஞானத்தின் மூலமாக மட்டுமே கிடைக்கும். பாக்கி கிடைக்கிற அமைதி எல்லாம் டெம்பரரியா, ஃபர்ஸ்ட் எய்டு மாதிரி. ஏதோ ஒன்று சாப்பிட்டா அமைதியா இருக்கும், மனசுக்கு சந்தோஷமா இருக்கும், ஒரு அமைதி அமைதி அமைதி. சுவாமிஜி ரொம்ப அழகா இந்த உவமையை சொல்லுவாங்க. அதாவது இந்த குழந்தை அழுதுதுன்னா அதை சமாதானப்படுத்த ஒரு பலூனை கொடுப்போம், ஒரு பொம்மையை கொடுப்போம், ஒரு சாப்பிடக்கூடிய இந்த மாதிரி இந்த மனம் வாழ்நாள் முழுக்க நம்மளோட அலைக்கழித்து கொண்டே இருக்கிறது, கேட்டுக்கிட்டே இருக்கு. இதை கொடு, அதை எதையோ ஒன்று கொடுத்து 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 அதை திருப்திப்படுத்துறோம். பணத்தை கொடுத்து திருப்திப்படுத்துறோம். ஒரு ஏதோ நீ டெம்பரரியா கொஞ்ச நேரம் அமைதியா இருக்க தவிர மறுபடியும் அதுல ஒரு பாதுகாப்பின்மை, அதுல ஒரு நிலையற்ற தன்மை. அது எப்படி நம்மளை டிஸ்டர்ப் பண்ணுது? இந்த ஞானம் வந்தால் ஒழிய உண்மையான அமைதி அப்படிங்கிறத நம்ம கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாது. எதையும் சார்ந்திராத தன்மைனா என்ன? இந்த ஞானிக்கு என்ன புரிந்திருக்கிறது? நான் மெய்ப்பொருள், நான் எங்கும் நீக்கமர நிறைந்த மெய்ப்பொருள். என் மீது உலகங்களும் உயிர்களும், உயிர்களுக்கு உயிரான இறைவனும்
உள்ளங்களும் உடல்களும் எல்லாம் மாயையால் கற்பிக்கப்பட்டிருக்கின்றன. இப்படி பகவான் இந்த அத்தியாயத்தின் தொடக்கத்துல ஆத்ம லட்சணங்களை உபதேசிச்சாரோ அதை நன்றாக இவன் புரிந்து கொண்டிருப்பதால் அதை ஓனப் பண்ணியிருக்கான். புரிஞ்சுக்கிறது மட்டும் இல்லை, அதுதான் நான் அப்படின்னு அவன் உணர்ந்திருப்பதால் அவனுக்கு இந்த உலக விஷயங்களில் நாட்டம் இல்லை. அவனை பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் தோற்றம், இதெல்லாம் உண்மை அல்ல. தன்னுடைய இன்பத்திற்காக அவன் எதையும் சார்ந்திருப்பதில்லை. அதுதான் ரொம்ப முக்கியம். எதையும் சார்ந்திராமல் இருக்கிறதுனாலதான் அவன் உண்மையான அமைதியோட இருக்கான். உண்மையான ஆனந்தம் அதிலிருந்து தான் பிறக்க முடியும். இந்த அமைதியான ஆனந்தம்ங்கிறது அவ்வளவு அழகான ஒரு வார்த்தை. மோட்சத்தை டிஃபைன் பண்றதுக்கு சுவாமிஜி அமைதியான ஆனந்தம் அப்படிங்கிற வார்த்தையை தான் பயன்படுத்துவார். வேற எப்படி சொல்ல முடியும்? மோட்சம், இடைவிடா நிறை உணர்வு அப்படின்னு சொல்றத அமைதியான ஆனந்தம். எப்படி நதி நீர்கள் எல்லாம் கடலை நோக்கி ஓடுகின்றனவோ அதை போல பொருட்களும் இன்பங்களும் எல்லாம் இவனை தேடி வருமே தவிர இவன் எதையும் இவன் தேடி போக மாட்டான். அவன்தான் உண்மையான அமைதியை அடைகிறான். ஆனால் யார் இந்த உலக விஷயங்களின் பின்னாலும் அதாவது இதெல்லாம் நமக்கு நிம்மதி கொடுக்க போகிறது, இதெல்லாம் நமக்கு அமைதி கொடுக்க போகிறது என்ற தவறான ஒரு எண்ணத்துல தானே அது பின்னாடி மோகம், அறியாமை, மயக்கத்துல இருக்கிறவன் என்ன பண்றான்? அது பின்னாடி ஓடுகிறான். திருவள்ளுவர் சொல்லுவார், சார்பு உணர்ந்து சார்பு கெட ஒழுகின் மற்றழித்து சார்தரா சார்தரும் நோய். சார்பு உணர்ந்துனா எப்படி இந்த உலகத்துல எல்லாம் எப்படி ஒண்ணு சார்ந்து இருக்கு அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் என்ன ப்ராப்ளம்ங்கிறத டயக்னைஸ் பண்ணோம் இல்லையா? சார்பு உணர்ந்து, அப்புறம் சார்பு கெட ஒழுகின், இல்ல நான் இதெல்லாம் இந்த உடல் பற்று, உலகப்பற்று, உள்ளப்பற்று எல்லா பற்றையும் விடணும், யான் எனது எனும் செருக்கு அறுப்பான் அப்படிம்பாரு. இதெல்லாத்தையும் இந்த அகங்கார மமகாரத்தை துறந்து விட்டு அதான் சார்பு உணர்ந்து சார்பு கெட ஒழுகின் மற்றழித்து சார்தரா சார்தரும் நோய். அப்படி நம்ம அகங்கார மமகாரத்தை விட்டோம், இந்த டிபெண்டன்ஸை விட்டோம்னு சொன்னா அதற்கப்புறம் நம்மை இந்த மறுபடியும் இந்த உடலை சார்ந்திருக்கக்கூடிய நிலை நமக்கு வராது. இந்த உயிருக்கு மறுபடியும் இந்த பிறப்பு இறப்பு தொடர், இந்த சம்சாரம் தொடராது. அந்த நோய் அதோடு நின்று விடும். சுவாமிஜி ரொம்ப அழகா சொல்லுவாங்க இல்லையா? முதல்ல என்ன, நம்ம உலகத்தை சார்ந்திருக்கிறோம். நம்ம எல்லாருமே வேர்ல்ட் டிபெண்டன்ஸ். உலகத்துல உயிர்களை, அதாவது நம்மளை சுற்றி இருக்கிற மனிதர்களை, பொருளை, சூழ்நிலைகளை சார்ந்திருக்கிறோம். அதுல இருந்து காட் டிபெண்டன்ஸ்க்கு போகணும். அது எல்லாத்தையும் விட்டுட்டு அதுல இருக்கிற பற்று, அதுல இருக்கிற இந்த டிபெண்டன்ஸ், சார்ந்திருக்கும் தன்மையை உதறிவிட்டு கடவுளை மட்டுமே பற்றி கொள்ள வேண்டும். அது ரொம்ப உயர்ந்த ஒரு ஸ்டெப். அதுக்கு மேல என்னன்னா செல்ஃப் டிபெண்டன்ஸ். கடவுளின் உண்மையான ஸ்வரூபம் என்ன, என்னுடைய உண்மையான ஸ்வரூபம் என்ன என்பதை புரிந்து கொண்டு தன்னில் தான் இன்புற்றிருத்தல். தன்னுடைய இன்பத்திற்காக கடவுளை கூட சார்ந்திராமல் இருத்தல். என்ன, கடவுளின் உண்மையான ஸ்வரூபம் என்ன என்பதை உணர்கிறான். தானும் கடவுளும் வேறல்ல என்பதை உணர்கிறான். இதுதான் அனன்ய பக்தின்னு பேர். இந்த பக்தரை தான் பகவானுக்கு ரொம்ப பிடிக்கும். பகவான் ஞானி பக்தனை அப்படி புகழறார். சோ அப்படிப்பட்ட ஞானியை பற்றி பகவான் மிக அழகாக இந்த கடலையும் கடலோடு ஒப்பிட்டு சொல்லியிருக்கிறார். நாம் அனைவரும் இதன் உள்ளார்ந்த பொருளை நன்கு புரிந்து தியானிப்போம். ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹி ஓம் தத்சத். ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து.